வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரண தர மாணவர்களுக்கான வரலாறு வகுப்பில் நாங்கள் இன்றைய வகுப்பில் இறுதியாக காப்போத்தா சாதாரண தர பரீட்சை, அதாவது 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த பரீட்சையினுடைய MCQ பேப்பர் தான் நேற்றைய வீடியோவினுடைய தொடர்ச்சி. நேற்று 17 வினாக்கள் செய்திருந்தன. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று 40 வினாக்கள் விடைகளுடன் செய்யப்படும். நீங்க இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய வீடியோவுக்கு போவோம். அதாவது நேற்றைய வினாவினுடைய தொடர்ச்சி, முதல் 17 வினாக்கள் போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 18வது வினாவை நாங்கள் பார்ப்போம். புராதன இலங்கையில் நிலவிய வெளிநாட்டு வர்த்தக கொடுக்கல் வாங்கல்களில் பயன்படுத்தப்பட்ட நாணயம் பற்றிய சரியான கூற்று எது? அதாவது புராதன இலங்கையில இந்த வெளிநாட்டு வர்த்தகம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்கள்ல எப்படியான நாணயம் பயன்படுத்தப்பட்டது, அதை பற்றிய சரியான கூற்று. இப்ப இதுல ஒன்று தந்திருக்கணும், எல்லா நாணயங்களும் ஒரு உலோகத்தால் செய்யப்பட்டது. 2, எல்லா நாணயங்களும் சமமான நிறையை கொண்டிருந்தது. 3, எந்த ஒரு நாட்டுக்கும் உரிய நாணயமும் வியாபார கொடுக்கல் வாங்கல்களில் பயன்படுத்தப்பட்டன. 4, சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுவான நாணய வகைகள் கொடுக்கல் வாங்கல்களுக்கு பயன்படுத்தப்பட்டன. இப்ப இங்க நாங்கள் இந்த புராதன இலங்கையில நிலவிய வெளிநாட்டு வர்த்தக கொடுக்கல் வாங்கலுக்கு இதுல சரியான விட எந்த ஒரு நாட்டுக்கும் உரிய நாணயமும் வியாபார கொடுக்கல் வாங்கல்களில் பயன்படுத்தப்பட்டன என்றதுதான் இதுல சரியான விடையாக போடப்பட்டிருக்கிறது. அதாவது இதுதான் 3வது விடைதான் இதுல சரியானது. 19வது வினா, பின்வருவனவற்றில் சேன பயிற்சிகளுக்காக அரசுக்கு அறவிடப்பட்ட வரி எப்பெயரால் இனங்காணப்பட்டது? அதாவது சேன பயிற்சிகைக்காக இப்ப காடுகளை வெட்டி அதுல வர்ற பசலைகளை பயன்படுத்தி தான் காட்டை எரித்து சாம்பலாக்கி அதனுடைய பசலையை பயன்படுத்தி இந்த பயிற்சிகை மேற்கொள்ளப்படுகிறது, சேன பயிற்சிகை. அதுல மரக்கறிகள், கிழங்கு வகைகள், தானியங்கள் என்றெல்லாம் பயிர் செய்கிறார். அப்ப இவ்வாறு சேன பயிற்சிகைக்காக அரசுக்கு அறவிடப்பட்ட வரி எப்பெயரால் இனங்காணப்பட்டது என்று சொன்னால் இதுல 4 விடைகள் தந்திருக்கணும். அதுல சரியான விட கெதி அட. அதாவது நீங்கள் தரம் 10, அதாவது அலகு 4 பண்டைய சமூகம் என்ற பகுதியில நீங்க போனீங்கன்னு சொன்னா இதுக்கான விடை அங்க காணப்படுகிறது. அதுல 2 விடைகள் இருக்கு. சேன பயிற்சிகைக்காக அறவிடப்பட்ட வரி ஒன்று கெதி அட, அதே போல கெடு ஹகை என்று சொல்லியும் இன்னொரு வரி இருக்கு, கெடு ஹகை. அப்ப இதுல ஏதாவது ஒன்றை கேட்கலாம். அப்ப இதுல கெதி அடன்றது இந்த பேப்பரின் படி சரி. இன்னும் ஒரு வரியும் இருக்கு, சேன பயிற்சிகைக்காக அறவிடப்பட்ட வரி கெடு ஹகை. அது மாதிரி இப்ப அந்த சேன பயிற்சிகைக்காக விதிக்கப்பட்ட வரிகளை நீக்கிய மன்னன், இப்ப சேன பயிற்சிகைக்கு வரி அறவிட்டவ, ஆனா அந்த வரியை நீக்கிய மன்னன் யாருன்னு கேட்கலாம். அது நிசங்கம் அல்ல, மன்னன் என்று சொல்லி சொல்றோம். அப்ப இந்த நீங்கள் அலகு 4ல பண்டைய சமூகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல நிறைய இப்படியான வரிகள், மாற்று பெயர்கள் எல்லாம் காணப்படுகிறது. அந்த செக்ஷனை கொஞ்சம் கூடுதலாக படித்தால் இதுல அந்த வரி சம்பந்தமான அல்ல புதிய பதங்கள் தொடர்பான இந்த பகுதி 1ல கேட்கிற வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடியதா இருக்கும். இப்ப உதாரணமாக ஒரு வினாவை நான் சொன்னேன்னு சொன்னா, புதிதாக தீயிடப்பட்ட காணி அது வரவழைக்கப்படுகிறான்னு சொன்னா நவதனி சேனை. அத மாதிரி இப்ப சில காலம் கைவிடப்பட்டு பின்னர் மீளவும் பயிரிடப்படும் சேனைகள் அது என்ன பெயரால அழைக்கப்படுகிறது? கனத்த. அப்ப அப்படியெல்லாம் வரலாம். அத மாதிரி இப்ப சேனையில உயர்ந்த மரம் ஒன்றில கட்டப்பட்ட சிறு குடிசை இவ்வாறு அழைக்கப்படுகிறது பெல. அப்ப இது இப்படியான முறையில கேள்விகள் கேட்கப்படலாம். அலகு 4ல பண்டைய சமூகத்துல அது சம்பந்தமான இவ்வாறான சொற்கள் நிறைய இருக்கு, அதுல நீங்கள் பயிற்சி பெறலாம். 20வது வினா, பின்வருவனவற்றுள் முற்காலத்தில் உணவுக்காக பெருமளவில் பயன்படுத்தப்பட்ட தானிய வகை எது என்று சொன்னால் இதுல அதாவது உணவுக்காக பயன்படுத்தப்பட்டது நெல். ஏனென்றா இலங்கை மக்களுடைய பிரதான உணவு நெல் அரிசி சோறு. அப்ப ஆகவே இதுல நெல் தான் சரி. பின்வரும் ஏபி என்ற கூற்றுக்களை கொண்டு 21ஆம் வினாவுக்கு விடை எழுதுக. அப்ப இதுல 2 கூற்றுகள் தந்திருக்கணும். ஏ, இந்த நாட்டின் கடைசி ராசதானி. பி, ஸ்ரீ விக்ரமராய சிங்கன் கடைசி ஆட்சியாளன். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னால், கண்டி ராஜ்யம் தொடர்பாக இந்த 2 கூற்றுக்கள்ல எது சரியானது அல்லது எது பிழையானதுண்டு அப்படி இதுல கேட்டிருக்கிறேன். முதலாவது வந்துக்கணும் ஏயும் பியும் உண்மையானதுண்டு. இப்ப இந்த நாங்க எடுத்தோம்டா, அதாவது கண்டி ராஜ்யத்தை நாங்க எடுத்தோம்னா அது இந்த நாட்டின் கடைசி ராசதானி என்றது தெரியும். அதே போல இங்கால கடைசி மன்னனும் அதாவது நாயக்க மன்னன் ஸ்ரீ விக்ரமராய சிங்க மன்னன் தான் கடைசி ஆட்சியாளர். அப்ப 2மே இதுல சரியானதுதான். ஏயும் பியும் உண்மையானது. 2வது பாருங்க, ஏ உண்மையானது என்பதுடன்
பி பொய்யானது. என்னன்னு சொன்னா இவன் கண்டியை ஆட்சி செய்த நாயக்க மன்னன், கடைசி நாயக்க மன்னன். அது மாதிரி ஏயும் பியும் பொய்யானவை, அதுவும் பொய். ஏனென்றா இந்த நாட்டின் கடைசி ராசதானி எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கண்டி ராஜ்யம் அடு. அப்ப ஆகவே ஏயும் பியும் உண்மையானது. இதுதான் சரியான விட முதலாவது. அதே போல 22வது வினாவை எடுத்தமென்றால் போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் ஆகியோர் தொடர்பு கொண்டிருந்த ராஜ்யம் எது? அப்ப இதுல வந்து 4 ராஜ்யங்கள் தந்திருக்கிறேன். இப்ப இவன் வந்து இலங்கைக்கு வருகை தந்த ஐரோப்பிய இனத்தவர்கள் போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் என்று சொல்லி எடுத்துக்கொள்றான். அப்ப இதுல வந்து இந்த போர்த்துகேயர் வந்து இலங்கைக்கு 1505ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்தவர்கள். அதே போல ஒல்லாந்தர் வந்து 1658ஆம் ஆண்டு வந்தவர்கள். அதே போல ஆங்கிலேயர் வந்து 1796ல இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றி வந்தவர்கள். அப்ப இதுல எங்களுக்கு இந்த 3 பேரும் தொடர்பு கொண்ட ராஜ்யம் எதுன்னு சொன்னால் கண்டி ராஜ்யம். ஏன்னு சொன்னா இந்த பிரித்தானியர்கள் வந்து கடைசியாக இந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றினான். அப்ப இந்த 3 பேருக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்ப இங்க இந்த 3 பேரும் தொடர்பு கொண்ட ராஜ்யம் வந்து இந்த கண்டி ராஜ்யம் என்றதான். அப்ப ஏன் இவர்கள் இலங்கைக்கு வந்தார்கள் என்று சொன்னால் ஒன்று வந்து வர்த்தக நோக்கத்திற்காக வந்தார்கள் இந்த மூவரும். அதே போல தங்களுடைய மதத்தை இந்த நாட்டில பரப்புவதற்காக வந்தவர்கள். அப்பாகவே 3 பேருக்கும் இந்த ராசதானியில தொடர்பு இருக்கின்றது. அடுத்த 23வது போர்த்துகேயருக்கும் யாழ்ப்பாண ஆட்சியாளருக்கும் இடையே எப்போதும் மோதல்கள் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம். அப்ப இதுல வந்து நாங்கள் போர்த்துகேயருக்கும் யாழ்ப்பாண ஆட்சியாளருக்கும் இடையே இப்ப இங்க வந்து பெர்ராசேகரன், சங்கிலி மன்னன் என்றெல்லாம் ஆட்சி செய்திருக்கிறோம். சிகராசசேகரன் என்று யாழ்ப்பாண மன்னர்களும் இருந்திருக்கிறோம். ஆனா இவர்களுக்கு இடையில மோதல்கள் ஏற்படுவதற்கு பிரதான காரணம் என்ன என்று சொன்னால் இப்ப நாங்கள் இந்த 4 காரணங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது எங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண ராஜ்யத்துல கத்தோலிக்க மத பிரச்சாரம் செய்வதற்கு எதிராக அங்கு ஆட்சியாளர்கள் கடும் எதிர்ப்பு காட்டியமை. அப்ப அதுக்காக சில சமய மறுமலர்ச்சி சம்பந்தமான சமய மதத்தவர்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்திருந்தார்கள். அதாவது வந்து இந்த கத்தோலிக்க மதத்தை பரவ விடாமல் அதற்கு எதிராக அங்க எதிர்ப்பு காட்டிய ஒரு சம்பவம் அங்க யாழ்ப்பாண ராஜ்யத்துல நடந்திருக்கிறது. ஏனென்றா மற்றதுல நாங்க பார்த்தோம்னா ஆதரவாக போர்த்துகேயருக்கு ஆதரவாக தொழிற்பட்டமை எல்லாம் இது பிள்ளையான கூற்று. அதே மாதிரி மன்னார் கடல்ல முத்து குளிக்கிற நடவடிக்கைக்கு யாழ்ப்பாண ஆட்சியாளரால் போர்த்துகேயருக்கு தடைகள் ஏற்படுத்தி அதுவும் பிள்ளையான ஒரு கூற்று. அதே மாதிரி தாழ்நில சிங்கள ஆட்சியாளர்களின் போர்த்துகேயருக்கு எதிரான போர்களுக்கு யாழ்ப்பாண ஆட்சியாளர்கள் உதவி புரிந்தவை. அப்ப இதுல முக்கியமான எதுன்னு சொன்னா இந்த மத பிரச்சாரத்தை யாழ்ப்பாணத்துல செய்வதற்கு அதாவது அங்க வந்து ஆட்சியாளர்கள் கடும் எதிர்ப்பு காட்டியமை. அதுக்கு மத தலைவர்களும் சேர்ந்துதான் எதிர்ப்பு காட்டினார்கள். அப்ப 4வது விடதான் சரி. அடுத்தது மத்திய காலத்தில் ஆசியாவின் வர்த்தக ஆதிக்கத்துக்கு உரிமையை கொண்டிருந்தவர்கள். அதாவது மத்திய காலத்துல ஆசியாவின் வர்த்தக ஆதிக்கத்திற்கு அப்ப இதுல எதிர்ப்பு கூடின ஆதிக்கத்துக்கு உரிமையை கொண்டிருந்தவர்கள் இந்த முஸ்லிம்கள். அதான் இதுல சரியான விடை 2வது. 25 கான்ஸ்டாந்தினு த ஷா உட்பட போர்த்துகேய இராணுவம் எந்த போரில் தோல்வி அடைந்தது? அப்ப இது வந்து ஒவ்வொரு முறையும் இது பகுதி ஒன்றுல வருகிற ஒரு வினாதான். கட்டாயம் இதுல ஏதாவது தொடர்படுத்தல் நிரல் 1 நிரல் 2 தந்து போர்கள், போர்த்துகேய தளபதிகள் அல்லது போர்கள், போர்த்துகேய தளபதி, மன்னர்கள் என்று போட்டுட்டு அநேகமாக இதுல 3-4 கேள்விகள் வருவது. இதுல ஒரு கேள்விதான் இதுல வந்திருக்கு கடந்த வருடம். கொன்தாந்தினு த சா உட்பட போர்த்துகேய இராணுவம் எந்த போரில் தோல்வி அடைந்தது என்று சொன்னால் அதாவது ரந்தனிகல போர். இது வந்து 1630 இடம்பெற்றதுதான் இந்த ரந்தனிகல போர். அப்ப நாங்க இதுல முதல்ல இருந்து பார்த்தோம்னா இப்ப தந்துரே போரை எடுத்தோம்னு சொன்னா அது கிபி 1594 இந்த தந்துரே போர் இடம்பெற்றது. போர்த்துகேய தளபதியின் பெயர் ஜெரோ லோபேஸ் த சூசோ தான் அந்த போர்த்துகேய தளபதியின் பெயர். அப்ப அந்த கண்டி மன்னன் நேரண்டா முதலாம் விமல தர்ம சூரியன். அத மாதிரி 2வது பார்ப்போம். இதுல வந்து பலன போர் அது இடம்பெற்ற ஆண்டு வந்து கிபி 1602. போர்த்துகேய தளபதியின் பெயர் வந்து அதாவது ஜெரோனிமோ த அசவேது. அதே நேரம் மன்னன் முதலாம் விமல தர்ம சூரியன். அப்ப அது பலன போர். அதே போல 3வது நாங்கள் பார்ப்போம் இந்த ரந்தனிகல போர். ரந்தனிகல போர் எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றன்னு சொன்னால் கிபி 1630. போர்த்துகேய தளபதியின் பெயர் கொன்ஸ்டாந்தினு த சா. அதுதான் இந்த தளபதியின் பெயர். அதே நேரம் எந்த மன்னன்டா செனவத்தின் கீழ் 2ஆம் ராஜசிங்க மன்னன், கண்டி மன்னன் பெயர். அத மாதிரி கண்ணொருவ போர். அப்ப அது வந்து எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றன்னு சொன்னா கிபி 1638. போர்த்துகேய தளபதியின் பெயர் வந்து தியோகோ த மெல்லோ. அப்ப கண்டி மன்னன் நேரண்டா 2ஆம் ராயசிங்க மன்னன். அப்ப இதுல ஒவ்வொரு வருஷமும் கேள்வி வரும். அதாவது போர்த்துகேய தளபதியையும்
அதே போல யுத்தம் நடைபெற்ற இடங்களையும் போட்டு கேட்கலாம். அல்ல ஆண்டு போர்த்துகேய தளபதி அங்கால போர் நடைபெற்ற இடம் அவ்வாறு அதுல 3-4 வினாக்களே ஒரேடியா வரலாம். இது கடந்த வருடம் இப்ப இறுதியா நடந்த பரீட்சையில இதுல ஒரு வினா தான் வந்திருக்கு. அப்ப அப்படியான இந்த விஷயங்கள்ல கூட நீங்கள் அக்கறை செலுத்தி படிக்கலாம். அடுத்தது 26வது கைத்தொழில் மயமாதலின் காரணமாக சமூகத்தில் நிகழ்ந்த மாற்றம். அப்ப எங்களுக்கு தெரியும் இப்ப கைத்தொழில் மயமாதல் நடக்கல என்ன நடக்கும்ன்றது, அதாவது நகரமயமாதல் துரிதமாகுதல் என்ற நகராக்கம், அதாவது நகரமயமாதல் அதுதான் இதுல சரியான விடை. 27 கீழே தரப்பட்ட ஏஇ வரையிலான தகவல்களில் கைத்தொழில் புரட்சி காரணமாக ஏற்பட்ட தீமையான விளைவுகளை மட்டும் குறிப்பிடும் விடை. அப்ப இதுல ஏ தொடக்கம் ஈ வரை கொஞ்சம் விடயங்கள் தந்திருக்கணும். இதுல எங்களுக்கு கைத்தொழில் புரட்சி காரணமா ஏற்படுற தீமையான விளைவு. ஏன்னா கைத்தொழில் புரட்சியால எங்களுக்கு நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்கு. அப்ப நாங்கள் இதுல தீமைகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது மனித உழைப்புக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்துதல். அது நாங்க சாதாரணமா மனித உழைப்புக்கு பதிலாக அந்த வேலையை இலகுவாக்க இயந்திரங்களை பயன்படுத்துறோம். அதே போல சூழல் மாசடைதல், இது மிக முக்கியமானது. கைத்தொழில் புரட்சி காரணமா இரண்ட இயந்திர மயமாக்கம் அதிகரிக்கிற போது அந்த இயந்திரங்கள்ல இருந்து வெளியேறுகிற தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேறுகிற புகையெல்லாம் சூழலை மாசடைய வைக்கும். அப்ப பி என்ற விட சரி. அப்ப இது 2ல பி இருக்கு. அடுத்தது வேலை வாய்ப்பு இலகுவாதல், அது இப்ப இயந்திரங்கள் வேலை செய்யல, அது நன்மையான விளைவு, வேலை வாய்ப்பு இலகுவாதல். அதே போல ஊழியம் சுரண்டப்படுதல். இங்க கைத்தொழில் புரட்சி காரணமாக ஏற்படுகிற ஒரு தீய விளைவு என்னன்னு சொன்னா ஊழியம் சுரண்டப்படுவது, அதாவது பியும் டியும். அப்ப இதுல இ என்று தந்திருக்கணும், உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அடைதல், அது நன்மைக்குள்ளதான் வரும். அப்ப ஆகவே எங்களுக்கு அந்த கைத்தொழில் புரட்சி காரணமாக ஏற்பட்ட தீமை என்னன்னு சொன்னால் சூழல் மாசடைதலும் ஊழியம் சுரண்டப்படுதலும். இப்ப முதலாவதெல்லாம் நன்மைக்குள்ளாம் வரும். மனித உழைப்புக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்துறது வேலையை இலகுவாக்குவதற்காக. அப்ப ஆகவே 27வது வினாவுக்கு 2வது விட சரி. அடுத்தது நாங்கள் பார்ப்போம், இந்த நிரல் 1 நிரல் 2ல பிரித்தானியர் இந்த நாட்டின் ஆதிக்கத்தை பெற்றுக்கொண்டமை பற்றிய சில தகவல்கள் தரப்பட்டுள்ளது. அவ இங்க எப்பவும் நாங்க நிரல் 1க்கு ஏற்ப ஒழுங்கு முறையில தான் இங்க நிரல் 2 பார்க்க வேண்டும். நிரல் 2ல இருந்து நிரல் 1க்கு போறையில நிரல் 1ல முதலாவது எதற்கு பொருந்தும், பிறகு நிரல் 1ல இருக்கிற 2வது எதற்கு பொருந்தும், அப்படி 3, 4 வந்தா இங்காலதான் பார்க்கணும். அப்ப இதுல என்ன கேள்வி என்று சொன்னால், அதாவது நிரல் 1 இந்த அட்டவணையில ஒரு வெளியொன்று இருக்கிறது தந்திரிக்கணும். என்னன்னு சொன்னால் கோல்புருக் சீர்திருத்த முன்மொழிவுகளை மட்டும் குறிப்பிடும் விடையாண்டு. அப்ப இதுல வேற ஒரு அட்டவணை வந்திருக்கணும். அதே போல டொனமூர் சீர்திருத்த முன்மொழிவுகள். அப்ப இதுல 2க்கும் சம்பந்தம் இல்லாத இது. ஆனா இதுல போடப்பட்ட விடைகளும் ஏதோ பேப்பர் எதுவும் ஏதோ தெரியல. ஆனா இதுல இந்த அட்டவணைக்கு பொருத்தமா இதுல ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியும் கோல்புருக் சீர்திருத்தம் மற்ற டொனமூர் எல்லாம் யாப்பு சம்பந்தமானது. அப்ப ஆகவே நாங்கள் இதுல அந்த விடைகள் இதுக்கு பொருத்தமற்ற வினாக்கள்லாம் இதுல இருக்கின்றது. அடுத்ததை பார்ப்போம், நாங்கள் பின்வரும் ABCD என்ற கூற்றுக்கள் அடிப்படையில் 31ஆம் 32ஆம் வினாக்களுக்கு விடை தருக. 31, 32. ஏ சிறு பிரச்சனைகள் பற்றிய வழக்குகளை தீர்த்தல். பி கிராமத்தின் கால்வாய்கள் அணைக்கட்டுகளை கட்டுதலும் பராமரித்தலும். சி சூழ்ச்சி தொடர்பான வழக்குகளை தீர்த்தல். டி விகாரைகள் பிக்குமார் தொடர்பான வழக்குகளை தீர்த்தல். இப்ப கேள்வி என்னண்டா, கிராம சபைகளுக்கு, அதாவது கம்சபா அவர்களுக்கு உரித்தான அதிகாரத்தை குறிப்பிடும் விடை. அப்ப கிராம சபைகளுக்கு உரித்தான அதிகாரம் என்ன என்றதான் கேள்வி. அப்ப கிராம சபை என்று சொல்லி அந்த கிராமத்துல காணப்படுற பிரச்சனைகளை தீர்ப்பது, அதே போல அந்த கிராமத்திலே ஏதாவது இப்ப கால்வாய்கள் அணைக்கட்டுகள் இருந்தா அதுகளை கட்டுறது பராமரிக்கிறது. இப்ப முதல் 2 தான் சரி, ஏயும் பியும் தான் எங்களுக்கு இதுல சரியான விடை. அடுத்தது அரசனுக்கு உரித்தான அதிகாரத்தை குறிப்பிடும் விடை. அரசனுக்குரிய அதிகாரம் சொன்னா அதாவது சூழ்ச்சி தொடர்பான வழக்குகளை தீர்க்கிறது. அது மாதிரி பிக்குகள் இந்த விகாரைகள் பிக்குமார் தொடர்பான வழக்குகளை தீர்த்தல், இது அரசனுக்கு உரித்தான கடமை. அப்ப இதுக்குரிய விட 4வது, அதாவது சியும் டியும் தான் இங்க அதற்கு சரி 4வது விடை. அடுத்தது பார்ப்போம், இதுல இந்த வினாவில 4 விஷயம் தந்திருக்கிறேன். ஏ 2 கூற்றுக்கள் சேர்ந்தது, இந்த 2க்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். சில நேரம் இந்த முதலாவது இந்த தொடர்பு 2வது வளர்ச்சி அடைய செய்யும், அல்லது முதலாவதுக்கும் 2வதுக்கும் இடையில தொடர்பு இல்லாம இருக்கும். அப்படியான கூற்றுகள் இப்ப ஏ கூற்றுல 2 இருக்கு. அது மாதிரி பியில 2 கூற்றுகள் தந்திருக்கிறேன், சியில 2 கூற்றுகள் தந்திருக்கிறேன், டியில 2 கூற்றுகள் தந்திருக்கிறேன். இதை வச்சுக்கொண்டு நாங்கள்
இதற்கு முடிய பார்க்க வேணும். இது ஒவ்வொரு முறையும் இந்த வினாத்தாள்ல வந்து வர்றது ஒரு 3 வினாக்கள். முதலாவது பார்ப்போம். முதலாவதன் விளைவாக இரண்டாவது அமைந்ததை குறிப்பிடும் சோடி எது? அதாவது முதலாவதன் விளைவாக இரண்டாவது அமைந்தது. இப்ப சிங்கோனா பைச்சேகை லூல் தந்திர தோட்டம், அது தொடர்பில்லை. அதே போல இந்தியால பார்த்தோம்னா பிரித்தானியர் ஆட்சி மத்தியதர வகுப்பினர். அதே போல உழைப்புக்கு வேதனம் வழங்குதல் கட்டாய உழைப்புக்கான ராஜகாரிய முறை. கேள்வி என்னன்னா முதலாவதன் விளைவாக இரண்டாவது அமைந்ததை. அப்ப இங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பிரித்தானியருடைய ஆட்சி காலத்துல இந்த மத்தியதர வகுப்பினர் தோற்றம் பெற்றார்கள். அப்ப ஆகவே அந்த முதலாவதால தான் இரண்டாவது தோற்றம் பெற்றது. அப்ப இதுக்குரிய விட வந்து பி. அடுத்த வினா பார்ப்போம். 34. இரண்டாவது ஒழிக்கப்பட்டதும் முதலாவது ஆரம்பமானது என்பதை குறிப்பிடும் சோடி எது? அதாவது இரண்டாவது இதுல வார ஒவ்வொரு 4 கூட்டையும் பார்க்கணும். இரண்டாவது ஒழிக்கப்பட்டதா இருக்கும், ஆனா முதலாவது ஆரம்பமானதாக இருக்கும். அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது ஏ கூற்று வந்து எந்தவித தொடர்பும் இல்லாத ஒரு கூற்று. இப்ப இதுல நாங்க சி எடுத்தோம்னு சொன்னால் அதாவது இரண்டாவது ஒழிக்கப்பட்ட இந்த கட்டாய உழைப்புக்கான ராஜகாரிய முறை என்றதை நீக்கித்தான் இங்க உழைப்புக்கு வேதனம் வழங்குற, வேதனம்ண்டா சம்பளம், உழைப்புக்கு கூலி அல்ல சம்பளம் வழங்குறது. அப்ப இது வந்து கட்டாய உழைப்புக்கான ராஜகாரிய முறை தான் முதல்ல இருந்தது. அதை நீக்குவதற்காக பலர் போராடி அதற்கு பிறகு இந்த நேரடியாக உழைப்புக்கு இந்த சன்மானமாக வேதனம் வழங்குவது. அப்ப சரியான விட வந்து இதுல சி. அடுத்தது பார்ப்போம். முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும் இடையில் எத்தகைய தொடர்பையும் குறிப்பிடாத சோடி. அப்ப இதுல நாங்க பார்ப்போம் சிங்கோனா பயிற்சிகை. அதுல ரெண்டாவது வந்திருக்கீங்கன்னா லூல் கந்துர தோட்டம் உண்டு. இது சிங்கோனா பயிற்சிகை, இது வந்து லூல் கந்துர தோட்டம், அதாவது தேயிலை செய்தியோட தொடர்புடைய ஒரு தோட்டம் தான் இது. ஜேம்ஸ் ஜெயிலர் என்பவருடைய அந்த லூல் கந்துர தோட்டம். அப்ப இது பயிற்சிகை வேற சிங்கோனா, இது வேற பயிற்சிகை தேயிலை. ஆனபடியால ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை. அப்ப முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும் இடையில எந்த தொடர்பையும் குறிப்பிடாத சோடி எதுன்னு சொன்ன ஏ. இப்ப நாங்க 4ஆவதை பார்த்தோம்னா கெமீலியா பெஸ்டெக்ஸ், ரெண்டாவது கோபி பைச்சைகை. இது வந்து இது ஒரு பங்கசு நோய், வந்து ஒரு பாக்டீரியா நோய் பங்கசு. இது கோபி பைச்சையை வீழ்ச்சி அடைய செய்தது. அப்ப ஆனபடியால இப்ப இது வந்து இதோட தொடர்புடையது இருக்குது, ஆனா இந்த நோய் வந்து இந்த கோபி பைச்சையை வீழ்ச்சி அடைய செய்தது. அப்ப எங்களுக்கு வந்து எந்தவித தொடர்புமே இல்லாத ஒரு சோடி வந்து இந்த முதலாவது ஏ தான் சரியான விடை. அடுத்தது பார்ப்போம். 36ஆவது. பின்வரும் ABCD என்பவற்றில் தரப்பட்ட விடயங்கள் அமெரிக்க புரட்சி மற்றும் பிரான்சிய புரட்சி இரண்டுக்கும் காரணமான ஒரு பொது விடயம். அப்ப இது பகுதி ஒன்றுல நெடுக புரட்சி எல்லாம் உங்களுக்கு அந்த நிரல் 1 நிரல் 2 போட்டுட்டு கேட்கலாம், அல்லது அமெரிக்க புரட்சி, பிரான்சிய புரட்சி, ரஷ்ய புரட்சி இந்த வாசகங்களை வைத்துக்கொண்டு இதுல ஒவ்வொரு முறையும் பகுதி ஒன்றுல வினாக்கள் வருவது அதை எதிர்பார்க்கலாம். அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஏ வந்து தந்திருக்கிற ஆட்சியாளரின் ஆடம்பர வாழ்க்கை, பி நியாயமற்ற வரிகள் விதித்தல், 3 தத்துவ கருத்துக்களின் செல்வாக்கு, டி மானிய முறை சமுதாய முறைமையின் செல்வாக்கு. அப்ப நாங்கள் இப்ப எங்களுக்கு கேள்வி என்னன்னு சொன்னால் இங்க வந்து இந்த அமெரிக்க புரட்சி பிரான்சிய புரட்சி ரெண்டுக்கும் காரணமான பொது விஷயமாக அமைந்திருக்கிறது எதன்றதான் இதுல கேள்வி. அப்ப இதுக்கு வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நியாயமற்ற வரிகள் விதித்தல் ரெண்டிலும் இருக்கு. அமெரிக்க புரட்சியிலும் அந்த நியாயமற்ற வரி விதிக்கப்பட்டது, அதே போல பிரான்சிய புரட்சியிலும் நியாயமற்ற முறையில அந்த உப்பு வரி, ஹெபல் என்று சொல்லப்படுற வரி எல்லாம் விதிக்கப்பட்டது பிரான்சிய புரட்சியில. மற்றது இங்க அந்த பிரதிநிதித்துவம் என்றேல் வரியும் இல்லை என்று அமெரிக்க புரட்சியில சொல்லப்பட்ட ஒரு வாசகம். ஆகவே அந்த வரி என்றது நியாயமற்ற வரிகள் விதித்தது 2 புரட்சிக்கும் பொதுவான விஷயம், மற்றதுகள் வந்து இதுல வராது. அடுத்த 37. பெருமளவிலான சிறிய அரசுகளை ஒன்றிணைத்து ஜெர்மனி என்ற பலம் வாய்ந்த அரசை உருவாக்கிய தலைவன். அப்ப இதுல 4 விடைகள் சந்திக்கும். 2ஆம் வில்லியம் கைசர், போல்க், ஒடோமன் பிஸ்மார்க் மற்றும் அடால்ஃப் ஹிட்லர். அப்ப இதுல வந்து அந்த ஜெர்மனி என்ற அந்த பலம் வாய்ந்த அரசை உருவாக்கிய தலைவன் யாருன்னு சொன்னால் அதாவது ஒடோமன் பிஸ்மார்க் என்றதான் சரி. ஒடோமன் என்று வரணும், இதுல எழுத்துப்பிள்ள பிஸ்மார்க் தான் சரியான விட. அடுத்தது 38. புரட்சிக்கு முன்னர் ரஷ்யர்கள் மிக கடுமையான உணவு பற்றாக்குறைக்கு முகம் கொடுக்க நேரிட்டது. புரட்சி அதாவது ரஷ்ய புரட்சிக்கு முன்னர் இந்த ரஷ்யர்கள் உணவு பற்றாக்குறைக்கு முகம் கொடுக்க நேரிட்டதான். அப்ப அது ஏன் என்று தான் விட. இப்ப என்ன காரணத்துக்காக அவர்களுக்கு உணவு பற்றாக்குறை என்ற பிரச்சனையை எதிர்நோக்கிச்சிடும் என்று சொன்னால் இங்க வந்து அந்த விவசாயம் செய்ய வேண்டியவர்கள் இராணுவ சேவையில சேர்க்கப்பட்டமை. அப்ப இவர்கள் வந்து விவசாயம் செய்து அறுவடை கிடைக்கிற போது இந்த உணவு பற்றாக்குறை ஏற்பட மாட்டுது. ஆனா அவர்களுடைய
தொழிலை மாற்றி இராணுவ சேவையில் அவர்கள் சேர்க்கப்பட்டதால இங்கே வந்து விவசாயத்திலே ஒரு வீழ்ச்சி. அப்போ அதால இந்த உணவு பற்றாக்குறைக்கு அவர்கள் முகம் கொடுக்க நேரிட்டது. அப்போ அதுதான் சரியான விடை. 39 இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றாவிட்டால் வரலாறு எங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டாது. இந்த கூற்று எந்த புரட்சியுடன் தொடர்புடையது என்று சொன்னால், அதாவது ரஷ்ய புரட்சியோட தொடர்புடையது இந்த கூற்று. மற்றது வந்து இதுக்கு ஒரு தாரக மந்திரம் எல்லாம் இருக்கு ரஷ்ய புரட்சிக்கு. அதாவது வந்து நிலம், அதே போல சமாதானம் சரி இதுல சொல்லப்படுகிறது. அதாவது வந்து உணவு, அமைதி அப்படியும் பெறும், அல்லது வந்து காணி, உணவு, சமாதானம் சரி எல்லாம் இருக்கிறது. அத மாதிரி இப்ப இந்த பிரான்சிய புரட்சின்னு சொன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் சொல்லி இங்க காணப்படுகின்றது. அப்ப ஆகவே இந்த புரட்சிகள்லையும் வந்து கட்டாயம் உங்களுக்கு வினாக்கள் வந்து வரலாம். அந்த ஒவ்வொரு புரட்சிக்கும் சுலோகங்களும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த மாதிரி 40வது வினா, உலக மக்களின் சுகாதார நிலைமைகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் ஸ்தாபிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ள நிறுவகம் இனங்காணப்படும் சுருக்க பெயர் என்னன்னு கேட்டிருக்கிறேன். அதாவது அந்த இனங்காணப்படுகிற சுருக்க பெயர் என்ன என்றது. அப்ப எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் இணை நிறுவனங்கள் என்னென்னது முதல் தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்ப நாங்கள் அந்த இணை நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து இப்ப நாங்கள் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, உணவு விவசாய தாபனம், அதே போல சர்வதேச நாணய நிதியம், உலக சுகாதார தாபனம், ஐக்கிய நாடுகளின் சர்வதேச சிறுவர் நிதியம், இதெல்லாம் வந்து அந்த ஐக்கிய நாடுகள் சபையின் இணை நிறுவனத்துக்குள்ள தான் வரும். ஆனால் இப்ப வந்து இதுல ஆங்கில குறியீடுகள் தந்திருக்கிறான் உண்டு. அப்ப ஆங்கில குறியீடுகள் என்று சொல்லுகிற போது இதுல வந்து ILO என்று சொல்லி தரப்பட்டிருக்கின்றது. அதாவது வந்து அதன் கருத்து வந்து சர்வதேச தொழிலாளர் அமைப்பு என்றதான் அந்த ILO. சரியா? அதே போல இதுல வந்து யுனெஸ்கோ தந்திருக்கிறான். இப்ப யுனெஸ்கோ என்ற ஐக்கிய நாடுகளின் கல்வி, விஞ்ஞான மற்றும் கலாச்சார ஸ்தாபனம் என்று சொல்லி அதுல தந்திருக்கிறான். அடுத்தது WHO என்று சொன்னா உலக சுகாதார ஸ்தாபனம், அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றது WHO. அப்ப இதுல அடுத்தது வந்து யூனிசெப் என்று தந்திருக்கிறோம். ஆனால் இதுல கேள்வி என்னன்னு சொன்னால் உலக மக்களின் சுகாதார நிலைமைகளை மேம்படுத்தும் நோக்குடன். அப்ப சுகாதாரம் சம்பந்தமாக இதெல்லாம் ஐநா சபையில இணைக்கப்பட்ட நிறுவனங்கள் தான், இணை நிறுவனங்கள் தான். அத மாதிரி யூனிசெப், இப்ப யூனிசெப் என்று சொல்லியிருக்க ஐக்கிய நாடுகளின் சர்வதேச சிறுவர் நிதியம் என்றதான் யூனிசெப். ஆனா எங்களுக்கு உலக மக்களின் சுகாதார நிலைமைகளை மேம்படுத்துற நோக்கத்தோட ஸ்தாபிக்கப்பட்ட இணை நிறுவனம் எதுன்னா இதுதான் உலக சுகாதார ஸ்தாபனம். இந்த WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்ற ஆங்கில குறியீட்டுல உங்களுக்கு தந்திருக்கணும். அதாவது வந்து இந்த உலக சுகாதார நிலைமையை மேம்படுத்துற நோக்கத்தோட ஸ்தாபிக்கப்பட்ட தாபனம் உலக சுகாதார தாபனம். அப்ப இதுல ILOண்டா அதுல கருத்து சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, அது தொழிற்சங்கங்களோட தொடர்புடையது. அதே போல இந்த விவசாயத்தோட தொடர்புடைய அமைப்பு தான் அது இல்லை. அடுத்தது வந்து யுனெஸ்கோ தந்திருக்கிறேன், ஐக்கிய நாடுகளின் கல்வி, விஞ்ஞான மற்றும் கலாச்சார ஸ்தாபனம். அடுத்த இந்தியால யுனிசெப் தந்திருக்கிறேன், ஐக்கிய நாடுகளின் சர்வதேச சிறுவர் நிதியம். அப்ப இதெல்லாம் ஐக்கிய நாடுகளின் இணை நிறுவனங்கள் தான். அதே மாதிரி இப்ப இந்த ஐநா சபையிலேயும் உங்களுக்கு வினாக்கள் பெறலாம். இப்ப ஐக்கிய நாடுகள் சபையில வந்து அது இந்த கட்டமைப்புல இத்தனை நிர்வாகங்கள் இருக்குன்னு இருக்கலாம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கட்டமைப்பில இருக்கிற நிர்வாகங்கள் 6 நிர்வாகங்கள் என்று தெரியும். அதாவது வந்து அதை இப்போ பகுதி 2 கேட்கலாம். அது ஒழுங்குமுறைப்படி எழுதுகாண்டு. இப்போ ஒழுங்குமுறையில சொன்னால் அந்த பிரதான நிறுவனங்கள் 6 சொல்லியிருக்கல. 1 பொதுச்சபை, 2 பாதுகாப்பு சபை, 3 சமூக பொருளாதார சபை, 4 நம்பிக்கை பொறுப்பு சபை, 5 சர்வதேச நீதிமன்றம், 6 செயலகம். அப்ப அது அந்த 6ஐயும் நான் இப்போ ஒழுங்கா சொல்லியிருக்கிறேன். இந்த ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கட்டமைப்பு 6 நிர்வாகங்களை கொண்டாண்டு. இப்ப சில வழி அதுல பகுதி 1 மூடிக்கலாம். அந்த கேள்வியை இவ்வாறு கேட்கலாம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த 6 நிறுவனங்கள்ல இறுதியாக அமைந்திருக்கிற நிர்வாகம் எது என்று சொன்னா அது செயலகம் தான் கடைசியா இருந்திருக்காரு. அல்லது 3ஆவதாக அமைந்திருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டமைப்பில மூன்றாவதாக இருக்கிற நிர்வாகம் எது என்று சொன்னா சமூக பொருளாதார சபை. அதே போல முதலாவதாக இருப்பது பொதுச்சபை. அப்ப அது அந்த விடயங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டமைப்பும் ஒழுங்காக அதுல வந்து தெரிந்திருக்க வேண்டும். அத மாதிரி அந்த பொதுச்சபை போல பொதுச்சபையில அங்கத்துவ நாடுகள் இந்த தொகையெல்லாம் போட்டு கேட்கலாம் பகுதி 1. அதே போல பாதுகாப்பு சபையில இத்தனை அங்கத்துவ நாடுகள் அங்கத்துவம் பெறுகிறது, 15 நாடுகள்
அங்கத்துவம் பெறுதல் என்று கேட்கலாம். அதே போல சமூக பொருளாதார சாவி என்று கேட்க மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? 54. அவ்வாறு இந்த ஐநா சபையிலையும் பகுதி ஒன்றில் கேள்விகள் கேட்கப்படலாம். அத மாதிரி பொதுச்சபையில அங்கத்துவ நாடுகளின் தொகை 193. அப்ப இப்படி ஐக்கிய நாடுகள் சபையில பகுதி ஒன்றிலேயும் நிறைய கேள்விகள் இருக்கின்றது. அப்ப இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் இணை நிறுவனங்கள் 3 பெயரிடுக பகுதி 2ல என்று சொல்லிக்க இப்ப நான் சொன்ன இந்த இதுகள் எல்லாம் வரும். உலக சுகாதார ஸ்தாபனம், மற்றது உணவு விவசாய ஸ்தாபனம், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, அந்த இணை நிறுவனங்கள் ஒரு 5, 6 அது அவ்வளவு ஞாபகத்துல வச்சிருக்கணும். அப்ப இதுல வந்து இப்ப உங்களுக்கு இந்த கடந்த வருடம் நடைபெற்ற பகுதி ஒன்றில 40 வினாக்கள் இன்றைய இந்த MCQ வகுப்புல வந்து நான் முழுமையாக செய்திருக்கிறேன். இதனுடைய அந்த மிகுதி நேற்றைய வீடியோவில் 17 வினாக்கள் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவின் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். மறக்காம அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ அதாவது லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.